வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மோட்டோ கிட்ட இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க, மோட்டோ G34. ஸோ இந்த ஃபோனை பற்றியான ஸ்பெசிஃபிகேஷன் எப்போ லான்ச் ஆகுது, என்ன ப்ரைஸிங்க்கு வரலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோன் எதுக்கான அப்கிரேட்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மோட்டோ G32 அப்படிங்கிற ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ அதோட அப்கிரேடட் வெர்ஷன் தான் இது. பட் ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு அப்கிரேட் பண்ண மாதிரி இருக்கா, லைட்டாக டவுன்கிரேட் பண்ண மாதிரி தான் தெரியும். ஸோ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6.5 இன்ச் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. HD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 128. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10,000 செக்மெண்ட்டில் டிஸ்பிளேயோட ரெசல்யூஷனை குறைச்சிட்டு ரெஃப்ரெஷ் ரேட் வந்து அதிகப்படுத்துறாங்க. ஸோ இது நல்ல விஷயமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நமக்கு டிஸ்பிளேயோட ரெசல்யூஷனை விட ரெஃப்ரெஷ் ரேட் அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது. ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன் தான் நமக்கு வந்து முக்கியம். ஸோ இப்போ அமலோட் கொடுக்கணும்லாம் அவசியம் இல்லை, நல்ல LCD கொடுத்தாலே போதும். பட் ஃபுல் HD தான் எனக்கு ரொம்ப பேசிக்காகவே ஒரு ஃபுல் HD கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா நம்ம ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அந்த ரெட்மி நோட் 10 ப்ரைமாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் HDலே கொடுக்க முடியும். ஸோ அப்போ கொடுக்க முடிச்சுன்னா இப்பயும் தாராளமாக கொடுக்கலாம். பட் நிறைய பேர் இப்போ ரெஃப்ரெஷ் ரேட் அதிகப்படுத்துறதுக்காக அதை அதிகப்படுத்திட்டு டிஸ்பிளே ரெசல்யூஷன் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஃபோன் பார்த்து வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த பேசிக்காக இப்போ 10,000 15,000 செக்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ரெசல்யூஷன் அதிகமாக இருக்குது டிஸ்பிளேவை பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா நிறைய பேர் இப்போ பேசிக்காக வீடியோ போடுறவங்களே யாரும் 720pலேருந்து வீடியோ போடுறதில்ல, எல்லாரும் 1080pல தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் கண்டென்ட் கன்சியூம் பண்ணணும் அப்படின்னா 1080p டிஸ்பிளே போகிறது பெட்டர். ஸோ அதுக்கடுத்து வரும் Snapdragon 695 வந்து கொடுத்துருக்காங்க. முன்னே வந்து 680 சம்திங் அந்த ப்ராசர் ரேஞ்சில் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசரில் மட்டும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்குங்க. இந்த ப்ராசர் நமக்கு வந்து 5G சப்போர்ட் பண்ணும். மொத்தம் 13 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் 5G பற்றி இந்த ரேஞ்சில் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா 11,000 ரேஞ்சுக்கே இந்த ஃபோன் வந்து கிடைக்குது. ஸோ ரேம்னு பார்த்தீங்க அப்படின்னா LPDDR4X RAM தான் கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் இருக்குது. ஸோ இதையும் நம்ம குறை சொல்ல முடியாது, ஏன்னா இந்த பட்ஜெட் ரேஞ்சில் தான் அவங்களால தர முடியும். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கரண்ட் அப்டேட்டில் இருக்க Android 14 லான்ச் ஆகுது. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு Android 15 அண்ட் 16 வரைக்கும் உங்களுக்கு வரும். இப்போ Android 13 கொடுத்தாங்க அப்படின்னா 14, 15 தான் தருவாங்க. ஸோ மோட்டோ கிட்ட அப்டேட்ஸ் கிட்ட குறை சொல்லணுமான்னு கேட்டால் கிடையாது. செக்யூரிட்டி பேட்ச் வேணால் வராமல் இருக்கலாம், பட் உங்களுக்கு சாலிடாக அந்த ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நான் மோட்டோட ஃபோன் 2 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்டேட்ஸில். ஸோ கேமராஸ் அப்படின்னு வந்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஃபோனில் வந்து 50+8+2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 மேப்ஸில் விட்டுருங்க. பட் 8 மேப்ஸில் அல்ட்ரா வைட் இருந்துச்சு. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து தூக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50+2 மேப்ஸில் அதே சென்சார் தான் இருக்கும். மோஸ்ட்டாக இவங்க வந்து சென்சார்ஸ் வந்து என்ன சென்சார் யூஸ் பண்ண சொல்கிறது இல்லை யாரும் இந்த ரேஞ்சில் இருக்கவங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் கிரேட் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப பெரிய டவுன் கிரேட்லாம் கிடையாது. ஏன்னா அந்த 8 மேப்ஸில் அல்ட்ரா வைட் வச்சு நம்ம வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா அதில் அந்தளவுக்கு குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அதையும் கூட ரிமூவ் பண்ணிட்டு இந்த 2 மேப்ஸில் ரிமூவ் பண்ணிட்டு நல்ல ஒரு மெயின் கேமரா இந்த செக்மெண்ட்டில் கொடுத்தாலே போதும். ஏன்னா நம்ம கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணாலே இப்போ வர ஃபோன்ஸில் வந்து நல்லா தான் இருக்கும். பட் யாரும் அதை வந்து பண்ணுறதில்ல, எல்லாமே இந்த ஸ்பெக்ஸை மட்டும் தான் பார்க்குறாங்க. ஸோ நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்போ தான் இந்த ஸ்பெக்ஸ் வார்லாம் போயிட்டு ரியலான இந்த குவாலிட்டி எப்போ இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் செல்ஃபிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 மேப்ஸில் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேட்டரிக்கு வந்தீங்க அப்படின்னா 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு 18 watts சார்ஜரும் இருக்குது. ஸோ இந்த சார்ஜரும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனியாலாம் வாங்க தேவையில்ல, பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, IP52 ரேட்டிங் இருக்குது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட், இந்த மாதிரி அத்தியாவசியமான விஷயங்கள்லாம் குறை வைக்காமல் எப்பவும் மோட்டோ வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் ஃபைனலாக இதோட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே மோட்டோ G32 வந்து இப்போ கரெக்டாக 10,000 கொடுத்துட்ருக்கு. பட் ஒரு சில வேரியண்ட் வந்து 11,000 கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த ஃபோனை எதுக்கு ப்ரைசிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா 11,000க்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ப்ரைசிங் பண்ண போகிறாங்க. ஸோ இது என்னைக்கு லான்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா December 9 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற அன்னைக்கு அடுத்த நாள் இல்லைன்னா அதுக்கடுத்த நாள் வந்து லான்ச் ஆகலாம். ஸோ இப்போ இந்த 10,000 11,000 செக்மெண்ட்டில் நல்லா காம்படிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் அதிகமாக இப்போ ஃபோன்ஸ் வந்து யாரும் விடுறதில்லை, எல்லாம் இந்த 15,000 20,000 அங்கே தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. மோட்டோவும் இந்த ரியல்மி இந்த ரெட்மி மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ சாம்சங்கும் அந்த M series F seriesலாம் விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அதில் ஃபோன்ஸ்லாம் வந்து. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.